ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த எக்ஸ்பென்ஸுமே இல்லாமல் ஒரு கிச்சன் ஆர்கனைசர்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஷெல்ஃப்ஸில் இந்த மாதிரி ஸ்டீல் ஷெல்ஃபாக இருந்தாலும் இல்லாட்டி கடப்பக்கல் போட்ட ஷெல்ஃபாக இருந்தாலும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் நம்ம அடுக்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஃப்ளாட்டாக இருக்கிற ஸ்பேஸில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தேடி தான் பார்க்கணும். அதே மாதிரி பார்க்குறக்கும் ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு எப்படி ஸ்டெப் வைஸ் ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி சைஸஸ் பாக்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கீழே இருக்கிறது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண பாக்ஸ், மேலே இருக்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்த பாக்ஸ் தான் அது. இது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு வீட்டில் இருந்த ப்ரௌன் கலர் ஷீட்டை வச்சு நான் நல்லா பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் வைஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ளாட்டாக இருக்கிற ஸ்பேஸில் வச்சதுக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் நம்ம அடுக்கி வைக்கிறப்போ ரொம்பவே பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ஜாம் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரே சைஸில் இருக்கிறத ஸ்டெப் வைஸ் வச்சுருக்கோம். நீங்கள் 2 ஸ்டெப்ஸுக்கு பதிலாக 3 ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடப்பக்கல் ஷெல்ஃபில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் 1 by 1 இந்த மாதிரி லைனாக தான் அடுக்கி வச்சுருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக அது தேடணும். அதே மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது கீழே விழுந்து உடையிறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணுறப்ப இந்த மாதிரி பாக்ஸஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த பாக்ஸஸில் நான் ப்ரௌன் கலர் ஷீட்ஸ் போட்டு கவர் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு பாக்ஸ். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதையும் நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு பாக்ஸுக்கு மேலே பெரிய சைஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதில் 4 வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 சின்ன சைஸ் பாட்டிலும் அதில் ஃபிட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அதை அங்கே வச்சுருக்கேன். மீதி இருக்கிற பாட்டில்ஸை நான் இந்த மாதிரி கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ பார்த்த உடனே அதை நம்ம எடுக்கிற மாதிரி ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப் வைஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்போ பார்க்குறக்கும் அழகாக இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த எல் ஷேப் கார்னரில் சில திங்ஸ் எல்லாம் நான் கவுண்டர் டாப் மேலே டேரெக்டாக வச்சுருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சில திங்ஸ் ட்ரேயில் வச்சுருந்தேன். பட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்த்துட்ருக்கிறப்போ சில வேஸ்ட்டாக போகிற திங்ஸ் எல்லாம் கிடச்சிது. இந்த பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த பேஸ் அது தனி, இந்த கால்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பீஸ் தனி. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்து துடைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே கை விட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹோல்டர், அதே மாதிரி மணி பிளான்ட் வச்சுருக்கிற பாட்டில், அதுக்கப்புறமா சக்கரை போட்டு வச்சுருக்கிற பாட்டில், டீ தூள், அதே மாதிரி காஃபி பவுடர், இது எல்லாமே வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணுறப்போ ஒரு கிளாத்தை வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி விட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அந்த கார்னரில் இருக்கிற அந்த புளி போட்டு வச்சுருக்கிற செராமிக் ஜார், அதே மாதிரி சால்ட்டு, வரமிளகா போட்டு வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் கூட இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பிளேட்ஸ் நிறைய வச்சுருப்போம். அது எல்லாமே ஒரே இடத்துல ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சுருப்போம். ஈஸியாக எடுக்கிறதுக்கு முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், முட்டை வாங்குவோம் இல்லையா, அதில் அட்டைகளில் கொடுப்பாங்க. அந்த அட்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி கத்தியில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும்.
ஈரம் இல்லாத தட்டுகளை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் இந்த ஐடியா. பட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பலகை மேலே நான் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே தான் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் வேறு என்ன இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே செராமிக் கப்ஸ் வச்சுருப்போம். அதுக்குன்னு நம்ம ஒரு ஆர்கனைசர் வாங்காமல் இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பேங்கிள் ஸ்டாண்ட். இது நான் பேங்கிள்ஸ் தான் போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் பேங்கிள்ஸ், த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் போடுறப்ப நிறைய டஸ்ட் அதில் படிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது வேஸ்ட்டாக இருக்கே, இதில் என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கிறப்ப தான் செராமிக் கப்ஸ் நான் சும்மா அடுக்கி வச்சிட்ருந்தேன். அதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு தட்டு வச்சுட்டு, அதாவது பிளாஸ்டிக் லிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனால இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கப்ஸ் எல்லாமே நான் ஈவனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 கப்பு கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஒன் சைடு மட்டும் இருந்தது அப்படின்னா அது கீழே வந்துடும், ஒரு சைடு மேலே தூக்கிக்கும், கண்டிப்பாக கப்பு நிற்காது. ஸோ ஒரு இதில் 2 பக்கமும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சுருப்போம். அதே மாதிரி முட்டை வாங்கிட்டு வர அந்த அட்டையும் இருக்கும். நம்ம எக் ஆர்கனைசர்ஸ் தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்காமல் இந்த மாதிரி எக்கு வச்சுட்டு வர அந்த அட்டை இருக்கு இல்லையா, அதவே இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 முட்டை வைக்கிற அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்றும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று உள்ளே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதில் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 எக்ஸ் வச்சுட்டேன். அதுக்கு மேலே இருக்கிறதுல நான் இந்த மாதிரி எக்ஸ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வெளியில் வைக்கிறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முட்டையோட அட்டைகள் இருக்கு இல்லையா, அது அந்த ஈரம் பட்டு ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு பேஸில் அந்த கிளாத்தை போட்டுருங்க. அதே மாதிரி அந்த எக் காட்டன்ஸ் எல்லாமே நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ மேலே அந்த கிளாத்தை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஈரம் இருந்தாலும் அந்த மாய்ஸ்சர் எல்லாமே இந்த துணியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த அட்டை சொதன்னு ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஆர்கனைசர் வாங்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Lux Kitchen. Take care. Tata. Bye.